உலக அழகி பட்டம் வாங்கின நம்ம ஐஸ்வர்யா ராய் வந்து டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல இருவர் அப்படின்ற படத்து மூலமா தான் சினிமால அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து தமிழ்ல வந்து கண்டுகொண்டேன், ஜீன்ஸ், ராவணன், ரீசெண்டா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழை தாண்டி பாலிவுட் சினிமாலையும் சொல்லி இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி வரவேற்பு மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ அப்படி இப்போ வரைக்குமே மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்ச ஒரு நடிகை தான் ஐஸ்வர்யா ராய். இவங்களுக்குன்னு சொல்லி எல்லா பக்கமே ஒரு ரசிகர்கள் பட்டாளமே குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த நிலையில் தான் ஐஸ்வர்யா ராய் ரீசெண்டா டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட போட்டோஸை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பல வெப்சைட்ல அவங்களோட பேரை யூஸ் பண்ணி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சேல் பண்றதாவும், ஏஐனால உருவாக்கப்பட்ட அவங்களோட மார்பிங் செய்யப்பட்ட போட்டோஸை பயன்படுத்துறதாவும் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் இப்போ நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகை இவங்களோட போட்டோஸையும் மார்பிங் பண்ணி இப்போ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வேலா போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.